நாளை விடியலில் உனக்கு இந்த உண்மை தெரியத்தான் போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரோ உன்னை பற்றி இப்படி என்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். நீயோ என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மன பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார். எனக்காக யாரும் இல்லையே என்று பரிதவிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். எனக்கு என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருடைய கரங்களும் இல்லையே என்று நீ நினைக்காதே. உன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான ஸ்பரிசத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கு நல்லதை நடத்தி தர நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ மனம் மருந்தவே வேண்டாம். என் தங்கமே, இந்த சோதனையும் வேதனையும் இன்னும் சற்று நேரம்தான். உன் காலத்திற்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான், உனக்கு நம்பிக்கையை தரும் விதமாகத்தான், நல்லதொரு முடிவை சிறந்ததாக உனக்கு சொல்வதற்கு இந்த சாய்தேவன் வந்தே விட்டேன். ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். எத்தனை உறவுகளை கடந்து வந்தாலும் நம் இரத்த உறவானவரோ நம்மை பற்றி மட்டும்தானே யோசித்து கொண்டே இருப்பார். சில சமயத்தில் விருப்புகளும் வெறுப்புகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விருப்புகளையும் வெறுப்புகளையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி தருவது அந்த உறவாகத்தான் இருக்க போகிறார். இப்பொழுது நீ படும் நிலையை பார்த்து, இப்பொழுது நீ படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய உன் குடும்பத்தில் உள்ள அந்த உறவை உன்னிடத்தில் வந்து சேரப் போகிறார். நீயோ பிரிந்து விட்டாரே என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி இனி நம்பிக்கை தரும் விதமாக நல்லதொரு தீர்வை தருவதற்காக அவர் வந்து இருக்கும் போது மனமருந்தாதே. வெற்றிக்காகத்தானே என் தங்க பிள்ளைகள் அங்கு காத்து கொண்டு இருந்தார்கள். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அதை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் கால சூழலையும் நீ நெருங்கி விட்டாய். வெற்றி உன்வசமாக இருக்க போகும்போது நீ இதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். என் தங்கமே, சோதனையும் வேதனையும் இனி உனக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணாதே. திறமையும் நம்பிக்கையும் உன்னிடத்தில் இருக்கும்போது அதைவிட உன்னால் எது வந்து சாய்த்துவிட முடியும் என்று எண்ணிக்கொள்கிறாய். ஒழுக்கமாக இருந்து விட்டாலே நமக்கு நாமே ஏணியாக மாறி நாம் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது உன் எண்ணத்தையும் செயலையும் சிதறவிடாதே. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் உன் பயணத்தில் இருந்து நீ விலகி விடாதே. உன் வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் நல்லதொரு விஷயத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது அதை தெளிவாகவும் துணிச்சலோடும் ஏற்றுக்கொள்ள பழகிவிடும். என் தங்க பிள்ளையே, உனக்கான பயணத்தில் நீ தர்மத்தை நம்பி இருக்கின்றாய். இதோ அந்த தர்மத்தின் காலம் உனக்கு உதவி செய்ய போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த உறவானவரின் மூலமே உனக்கான செயலை செய்வதற்கான நிலையை நீ எட்டி விட்டாய். எந்த ஒன்று உனக்கானதா இல்லையா என்று அங்கு ஏமாற்றத்தோடு இருந்து கொண்டு இருந்தாயோ அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான பயணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் போது வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. சந்தோஷத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் கலங்கி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது யாவும் இனி உனக்கான நல்லதை தருவதற்காக மட்டும்தான் இங்கு வந்து கொண்டு இருக்க போகிறது. ஏதோ ஒன்றை இழந்தது விட்டேன், ஏதோ ஒன்றை பெறப்போகிறேன் என்ற நிலைகளையெல்லாம் நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எது நடந்தாலும் இனி தருவது எல்லாம் என் சாய்தேவன் என்பதை மட்டுமே நினைவில் கொள். ஏனென்றால் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் தருவார் என்பதில் உறுதிப்பட நம்பிக்கை கொள். அந்த நம்பிக்கை தான் உன்னை வழிநடத்தப் போகிறது. உனக்கான பயணத்தை ஆரம்பித்து வைக்க இந்த இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக எவ்வளவு போராடினாய் என்று எனக்கு தெரியும். அந்த வெற்றி கிடைப்பதற்கு நீ தாமதமான உடனே எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது, இவ்வளவுதானோ என்று நீ எண்ணிக்கொள்கிறாய். என் தங்கமே, அந்த எண்ணத்திலிருந்து முதலில் வெளியே வா. உனக்கான பயணத்தில் நான் தீர்வை கொண்டு வந்து சேர்க்கும் போது எது வந்தாலும் நடந்தாலும் இனி
நடத்தி தருவது இந்த சாய் தேவன் என்பதை மட்டுமே நீ நினைவில் கொள். நீ எதை இழந்து விட்டாய் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த இழந்ததையே இந்த சாய் தேவன் மிக பெரும் ஆச்சரியத்தோடு உனக்காக தர வந்து இருக்கின்றாய். நீ நினைத்தது இப்பொழுது உனக்கு வரமாக வாய்ப்பு வந்து சேரப்போகிறது. நினைத்த காரியத்திலிருந்து நீ விடுபட விட்டு விடாதே. நினைத்த காரியத்திலிருந்து பின்னோக்கி வர ஆசைப்பட்டு கொள்ளாதே. எடுத்துக்கொண்ட முயற்சியில் அங்கு யார் உனக்கு தடைகளை ஏற்படுத்தினாலும் சரி, உன்னை சுற்றி உள்ளவர்களே அதற்காக முட்டுக்கட்டையாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் இருந்து நீ உனக்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு நல்லதொரு தெளிவை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இரு. நான் உனக்காக உன்னருகில் காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் மருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதும் கடப்பதும் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு வெற்றி என்னும் சொல்லைத்தானே உரித்தாக்க வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் வெற்றியின் பயணத்தில் இந்த சாய் தேவன் இருந்து கொண்டு இருப்பேன் என்பதுதான் உண்மையான மாற்றம். எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நீ முதலில் நம்பிக்கை கொள். அப்போதுதான் நீ தெளிவாக உன் செயலை செய்ய முடியும். உன் குடும்பத்தில் உள்ளவர்களோ உன்னை எப்படியாவது சில சமயத்தில் மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்ற தருணம் கூட வந்து இருக்கலாம். ஆனால் அதற்கு சிறிதளவேனும் நீ இடம் கொடுத்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உனக்கான நிலையை மாற்றி தருவதற்கு இந்த சாய் தேவன் இருக்கும்போது உனக்கு வெற்றி என்ற ஒன்றை மட்டும்தான் பரிசாக தருவதற்கு வந்து இருக்கின்றேன். நினைத்ததை நான் நம்பிக்கையோடு அங்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ என்னை முழுமையாக தீர்க்கமாக நம்பிக்கை கொள். எத்தனை சோகம் என்று எண்ணுவதை தாண்டி எத்தனை சோகத்திலும் இந்த சாய் தேவன் நமக்கான விஷயத்தில் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் என்பதில் உறுதிப்பட இருந்து கொண்டாலே போதும். நிச்சயம் வெற்றி உனதாக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா வேளையிலும் இப்படியே தான் இருப்போமோ என்று எண்ணி விடாதே. இங்கு ஏற்றங்களும் இறக்கங்களும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஏற்றமும் இறக்கமுத்தையும் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். என் தங்கமே, உன் சோதனையிலிருந்து விடுபட வைப்பதற்கு உன் குடும்பத்தில் உள்ளவரின் மூலமும் தீர்வு காண இந்த சாய் தேவன் உன் கரம் பற்றி விட்டேன். இனி நடக்க வேண்டிய நல்லது தானாகத்தான் நடக்கப் போகிறது. எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று எண்ணினாயோ அந்த ஒன்றை உனதாக்க நான் வந்து இருக்கும்போது நிச்சயம் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் அத்தனை காரியத்திற்கும் விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தில் நீ நினைத்த மாதிரியே தான் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை மட்டும் நீ முயற்சி செய்து கொண்டே இரு. எத்துணை தடவை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி தோற்றுக்கொண்டே போகிறதோ என்று எண்ணி விடாதே. அந்த முயற்சியிலிருந்து உன்னை நான் விடுபட வைப்பதற்கு அங்கு ஏதேதோ காரியத்தை நான் செய்யவில்லை என் கண்ணின் மணியே. உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் எதிராளிகளும் தான் அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் நம்பிக்கைக்கு விரோதமாக யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்களிடமிருந்து விலகி விடுவதற்கான வழியை மட்டும் கொண்டே இரு. உனக்காக உன்னருகில் இருப்பவர்களை நான் உனக்கே உரிமையாக்க வந்து இருக்கும்போது எதற்காக மனம் பதற்றமடைகிறாய்? அடையாதே என் தங்கமே. இந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றி எந்த கடினமான பாதையிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்து உனக்கான வெற்றி பாதையை தருவதுதானே உன் சாய் தேவனாக நான் இருக்கப் போகிறேன். இதோ உனக்கான நல்லதொரு தீர்வை நான் தர வந்து இருக்கும்போது நீ எதற்கும் மனம் அருந்தாதே. வெற்றிக்காகத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்து விட்ட பிறகும் நல்லதொரு தீர்வை நான் உனதாக்க வந்து இருக்கும்போது நிச்சயம் உன் செயலிலும் நீ களம் காணத்தான் போகிறாய். யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்த கட்டத்தை தாண்டி உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற நிலைமையை உருவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்ததை அடைய போகும் தருணத்தை நெருங்கி விட்டாய். இனி வருகின்ற நிலை உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. உன் வெற்றிக்காக நீ காத்து கொண்டு இருக்கின்றாயே.
இதோ உனக்கான பாதையை நான் தயார்படுத்தி விட்ட பிறகும் அந்த பாதையில் துணிச்சலோடு பயணம் செய். உன் முடிவை உன் தைரியமாக நானே வந்து எடுத்து உனக்கான பாதையை தெளிவாக்க வந்து இருக்கின்றேன். உன் சொந்தமும் பந்தமும் சூழ நீ சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷமாகத்தான் வாழப் போகிறாய். நீ இதுதான் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? எதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அந்த கேட்ட ஒன்றை தருவதற்கு வந்திருக்கும் போது மனமருந்தவே வேண்டாம். நிச்சயம் உனக்கானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.